தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சில் தேங்காய் எடுத்து நல்லா தீயில சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 கருவேப்பிலை கொத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் இந்த மசாலா பொருளெல்லாம் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு. கொத்தமல்லி லேசாக வாசம் வந்துடுச்சு. அடுத்து அது கூட மிளகு போட்டுக்கிறேன். அது கூட கடலைப்பருப்பும் போட்டுக்கிறேன். அப்புறம் ஜீரகம், சோம்பு, வெந்தயம், வரமிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த மசாலாவெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம தீயில சுட்டு வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்து இப்போ இதில் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு செய்யலாம். இப்போ மிளகு குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், வெந்தயம் இவ்வளோ தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இப்போ கடுகு எல்லாம் பொரிஞ்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ மசாலாலாம் கொதிச்சிடுச்சு. அது கூட கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுடலாம். மிளகு குழம்பு செய்கிறதுக்கு காய்கறி எதுவும் தேவை கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை எடுத்து இந்த குழம்பு ஈஸியாக 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு சாப்பிடும்போது நம்ம உடம்புல சளி, இருமல் எதுவும் தங்காது. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இது தண்ணி சுண்டி வர்ற வரைக்கும் குழம்பு அப்படி விட்டுறலாம். இப்போ மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.